Realme அவங்களோட P சீரிஸில் P3X and P3 Pro அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் P3 Pro எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறது ஃபோனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் Realme 14 சீரீஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் தான் எங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. பட் இங்கே கலர்ஸ் கொஞ்சம் யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கலர்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். P3 Proவோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே 6.83 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED பொறுத்த வரைக்கும் குவாட் கர்வ்டு AMOLED கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 சைடுமே உங்களுக்கு கர்வ்டு எட்ஜஸாக இருக்கும். அண்ட் இதுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை 1.5K ரெசல்யூஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த டிஸ்பிளேட லோக்கல் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 600 nits அண்ட் டைரக்ட் சன்லைட்டில் ஓரளவுக்கு எந்தவித ஹெசிடேஷன்ஸும் இல்லாமல் உங்களால் யூஸ் பண்ண முடியணும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1200 nits சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே ப்ராசஸர் தான் Realme 14 Pro ப்ளஸ்லேயும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த ப்ராசஸர் உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் கேமிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ண முடியும். அண்ட் PUBG பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 FPS உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும் இந்த ப்ராசஸர்னால். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB RAM 128GB ஸ்டோரேஜும் 12GB RAM 256 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை இங்கே 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX896 சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சென்சாரோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/1.56 இன்ச்சஸ் கொஞ்சம் பெரிய சென்சார் தான். IP68 and 69 ரேட்டிங் இருக்கனால அண்டர் வாட்டர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் செகண்டரி சென்சார் பெருசாக சொல்கிறதுக்கு இது இல்லை, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் இதுக்கு மேலே ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். காரணம் என்னென்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வெறும் ஒரு சிங்கிள் கேமரா மட்டும் கொடுக்குறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை எதுவும் கொடுக்காமல் சிங்கிள் கேமரா கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அதுதான் ஒரு ட்ராபேக்காக தெரியுது. பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் பேட்டரும் இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இந்த ஃபோன் Android 15 இருந்தாலும் இதுக்கான Realme 6.0 அப்ளை ஆகிருக்கு. அண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லும்போது இந்த AI ஆப்ஷன்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. AI பிளர், அப்புறம் AI எரேசர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஜென்ரலாக AI ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எல்லாமே இந்த ஃபோன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை உங்களுக்கு P3 Pro 8/128 வேரியன்ட், 23,999க்கும் 8/256GB வேரியன்ட், 24,999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டான 12GB RAM 256GB வேரியன்ட் 26,999 ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. இல்லை கேம்ஸ் உங்களுக்கு மீடியம் ஹை கிராஃபிக்ஸ் ப்ளே பண்ணால் போகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் February 25th ஃப்ளிப்கார்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கார்டு ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலக்டட் கார்ட்ஸ்க்கு 2000 rupees வரைக்கும் கேஷ்பேக் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.